எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு புது கேமாக பிளான்ட் விசஸ் பிரெயின் ராட் அப்படின்ற ஒரு சூப்பர்பான கேம் விளையாட போகிறோம். ஆமாம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பிளான்ட் விசஸ் பிரெயின் ராட் அப்படின்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் நல்லா இருக்கும் மக்களே. ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட நிரஞ்சன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டோட தான் விளையாட போகிறோம். ஸோ அவன் பேஸை பார்த்தீங்கனாலே தெரியும், அவன் ரொம்ப நாளாக இந்த கேம் விளையாண்டுருக்கான். ஸோ இவனோட தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த பிளான்ட் விசஸ் பிரெயின் ராட் விளையாட போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டீல் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியல. ஓகே, எதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேன்னு ஸ்டீல் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். பட் அவன் பேஸ் சத்தியமாக செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இவன் வந்துட்டு ரொம்ப நாளாக விளாண்டுருக்கா. ஸோ நம்ம இப்போ தான் விளாட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஒரு பிகினர் தான் இந்த கேமில். அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கேமோட கான்செப்ட் என்னன்னே சொல்லலையா? அதுக்குள்ளேயே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல கேம் கான்செப்டை சொல்லுங்கள் சார். ஆமாம் மக்களே, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், க்ரோவர் கார்டனையும் ஸ்டீல் முன்னாடியும் மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ் வளர்க்கணும். ஸோ அந்த பிளான்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ணும். ஸோ பிரெயின் ராட்லாம் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த கார்பெட்டில் வந்து அந்த ரோட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் ராட்டை கொண்டோம்னா நம்ம பிரெயின் ராட்டில் நம்ம இன்வென்ட்ரிக்கு போய் ஆட் ஆகிக்கும். அந்த பிரெயின் ராட்லாம் நம்மளுக்கு செகண்ட் காசு தரும். ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டீல் பிரெயின் ராட் அண்ட் க்ரோவர் கார்டனை மிக்ஸ் பண்ண மாதிரி தான். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு பிளான்ட் 2 வளர்க்குறோம். ஸோ நம்ம நிறைய பிளான்ட் வளர்த்தா ஈஸியாக நம்ம பிரெயின் ராட்ஸை கொண்டு நம்ம வந்துட்டு இன்வென்ட்ரியில் வச்சுக்கலாம். அதை நம்ம போய் அந்த ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்லாட்ஸில் நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு பர் செகண்ட் காசு தருவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்துட்டு நுபீனி பீஸா நீ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ அதை தூக்கிட்டு போய் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிரெயின் ராட் செல் பண்ணுறதுக்கு, வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு, அந்த மாதிரியான ஏரியா இதெல்லாம். இப்போ பாருங்கள், நான் நுபீனி பீஸா நீ கையில் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, ஆஸ் யூஷுவல் ஸ்டீல் பிரெயின் ராட்டில் ஸ்லாட்ஸ் வச்சுருப்போம்ல, இந்த ஸ்லாட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவனை ப்ளேஸ் பண்ணோம்னா அவன் பாட்டுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அண்ட் தென் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லாட் வாங்கிக்கிட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டீல் பிரெயின் ராட் மாதிரியே இதுலேயும் ரீபர்த் இருக்குது. பட் நம்ம இந்த எபிசோடில் ரீபர்த் பண்ண போகிறது இது வந்துட்டு லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் கேம் ப்ளே வீடியோ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் லென்த்து கூட கொஞ்சம் 10 மினிட்ஸ்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம பார்ட் 2ல் நல்லா லாங் வீடியோவாக கொஞ்சம் நிறைய ரீபர்த்லாம் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாடும் போது மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். பட் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ பாருங்கள், செம்ம பேதாக இருக்குது. ஸோ நம்மளும் கூடிய சீக்கிரமே இந்த மாதிரி வந்துடுவோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு கூட இங்கே தான் நடந்துட்டுருக்கான். ஓகே, ஸோ நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். கான்செப்ட் கேட்கும் போதே சும்மா கலக்கலாக இருக்கே. கேம் விளாண்டு பார்த்தா எப்பா செம்மையாக இருக்கும். ஆமாம், நீ எதுக்கு அடிச்சுட்டு இருக்க? அதான் அந்த செடியை அடிச்சுட்டு இருக்கல, அப்புறம் எதுக்கு நீ போய் அடிச்சுக்கிட்டு இருக்க? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடிக்கலன்னு வச்சுக்கோ மங்கூஸு. இப்போ வந்துட்டு ஒரு பிரெயின் ராட் வருது. அந்த பிரெயின் ராட்டை நம்ம கொண்டுட்டோம்னா நம்ம இன்வென்ட்ரிக்கு ஆட் ஆயிடும். இன்கேஸ் நம்ம கொல்லலைன்னா அது நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது வந்துட்டு இந்த ரோடை தாண்டி வந்து அது வந்துட்டு ஜெயிச்சிடும். ஓகேவா, இது ஒரு எஸ்டிஓபி ஸ்டாப் விளாண்டுருப்பீங்க. ஸோ நம்ம திரும்புகிற கேப்பில் அவங்க வந்துட்டு தாண்டிட்டாங்கன்னா அவங்க வின் ஆகிட்டாங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம அவங்க இந்த இடத்த தாண்டி வரத்துக்குள்ளே நம்ம அவங்கள போட்டு தள்ளி அவங்கள நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே கலெக்ட் பண்ணணும். ஸோ போக போக வந்துட்டு நிறைய சம பிரெயின் ராட்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திம் சீஸையும் எதையோ ஒரு பிரெயின் ராட்டும் இருக்குது. ஸோ அதை வாங்கினது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாட்ஸும் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 500 ருபீஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு 1500 வேணும். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த கேமை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணது. ஸோ வந்து பார்த்துட்ருக்கான். பட் எதாவது கிஃப்ட் பண்ணுவானா மாட்டானான்னு தெரியல. ஸோ தெரில, அவன் பண்ணுவானா மாட்டானா, அது அவன் மைண்ட் செட் பொறுத்து. இங்கேயே நின்றுட்டுருக்கான், என்ன பண்ணுறான்னு தான் தெரில. ஓகே, ஸோ இங்கே எஸ்ப்ரெஸோரா சிங்கோ அடைச்சி என்ன கைஸ் இது இப்படி ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்ம சீக்ரெட் பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கான். ஓகே, இருங்க அதை ப்ளேஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சுல, அது கொஞ்ச நேரம் நானும் அவனும் அங்கே எப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ அது கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இது உப்பிடப்பா கைஸ், இது ஸ்டீல் பிரிண்ட் அவுட்லேயும் ஃபேமஸ்ஸு. 1.9K per second. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 13K வந்துட்டோம். ஓகே, ஃபாலோ மீன்னு சொல்லியிருக்கான், போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. அடடடட, இன்னமுமா புரியல? அவன் சீன் போட தான் கூப்பிடுறான். இங்க பாரு,
உன்னை காட்டி காட்டி உன் வயிறை எரிய வச்சு சீன் போடுறான். இதுக்கு எதுக்கு நீ வந்துட்டு இருக்க? நீ போய் நம்ம பேஸ்ல வேலையை பாரு. இன்னும் 2 செடி தான் நீ வளர்த்து வச்சிருக்க. ஆமாங்க, நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். பட் அவன் கொடுத்தனால தான் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு காசு கோடி கணக்கில் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாட்ஸ் கொஞ்சம் நிறையாவே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளான்ட்டு 2 தான் இருக்குது. நம்ம முதல்ல போய் பிளான்ட்டு வாங்கலாம். ஏன்னா பிளான்ட்டு கம்மியாக இருக்கிறனால அந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. பிரெயின் ராட்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. நம்மக்கிட்ட காசும் நிறையாவே இருக்குது. ஓகே, இது 100K வா? ஓகே, அதை வாங்க முடியல. இப்போது நம்ம வந்துட்டு மற்ற குட்டி 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 பிளான்ஸ் எல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணலாம். ஸோ அட்டாக்கிங் ஃபோர்ஸ் ஒன்று ஒன்று அதிகமாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்து அட்டாக்கிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஓ, அதுதான் விஷயமா? சரி, நீ முதல்ல பிளான்ட் எல்லாம் பண்ணேன். ஏன்னா நம்ம பேஸ்ல பாரு 2 பிளான் மட்டும்தான் இருக்கு. என்னது, யூ டோன்ட் ஹாவ் மணி? ஹாவா? அட நூபா, டே அவனை விடக்கூடாதுடா. இன்னைக்கு நீனா அவனான்னு பார்க்குறோம். கைஸ், ஆக்சுவலி அது நம்ம ஃப்ரெண்டே இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு விளாண்டுருக்கான் போல். ஸோ அதனால தான் அவன் வந்துட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் நம்மக்கிட்டே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஆனால் அவன் கொடுத்ததை வச்சுட்டு நம்மளே இருக்கோம். இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இப்போ இந்த பிரெயின் ராட் வந்து பார்த்திங்கன்னா நான் அடிச்சு எடுத்தது, அவங்ககிட்டருந்துலாம் வாங்கலை. ஸோ நீங்கள் நல்ல பிரெயின் ராட்னு பார்த்தோன்னே அவங்ககிட்டருந்து வாங்கலைன்னு நினச்சிக்காதீங்க, ஓகேவா? அதில் மங்கூஸ் பண்ணி சொன்னதும் கரெக்ட் தாங்க. ஓவராக பண்ணுற கேஸ் நம்மளை நூபுலாம் சொல்கிறான். ஓகே, இது பார்ட் 1ன்றனால கொஞ்சம் இப்படி இருக்கேன். போக போக என் ஆட்டோ உனக்கு அப்புறம் தெரியும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட பம்கின் சீட்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் முதல்ல பிளான் பண்ணி விட்டுடலாம். பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகட்டும், ஓகேவா? க்ரோ ஆனோடனே க்ரோ ஆக ஒவ்வொரு பிளான்ட், இப்போ நல்ல பிளான்னா க்ரோ ஆக டைம் ஆகும். ஒரு மாதிரி மொக்க பிளான்னா சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஐயய்யா, இவன் வேறு சும்மா வந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வேறு த்ரோட் கொஞ்சம் இதாக இருக்கனால பேச முடியல. ஓகே, ஸோ இந்த பாட்டில் மண்டையை அடிக்கிறதே கஷ்டமாக இருக்கே. அப்படின்னா கண்டிப்பாக இவன் நல்ல காசு தருவான், நல்லா போட்டு அடிக்கலாம். என்னங்க இது இவ்வளோ நேரம் அடிச்சு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. டே செத்து தொல்லடா. ஐயோ, இவனை சாக மாட்டேங்கிறான் போல. இவன் தாண்டி போயிடுவான் போல இருக்கே. விடாமுயற்சி விஸ்வரூபம். அடி அடி அடி, நல்லா அடி. இதை எப்படியாவது இன்னைக்கு எடுக்கிற, காசு சம்பாதிக்கிற. அடி அடி. ஐயோ சீக்கிரமா இருடா, தாண்டி போயிட போறான். மங்கூஸ் சார், நீங்கள் சொல்கிறது ஈஸி, இங்கே கை வலிக்கு நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி கைஸ், இதை எப்படியும் நம்மளால் இவன் அடிச்சு போட முடியாது. ஸோ அவன் ஈஸியாக தாண்டி போயிட்டான். ஓகே, ஸோ நம்ம என்னது இது, பிரெயின் ராட் இன்வென்ஷன். ஓகே, பேட்டில் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பேட்டில் அன்லாக் ஆகுது. வேணா நம்ம வந்துட்டு பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு எப்பிக் அந்த மாதிரி பிரெயின் ராட்ஸ் வருது. முன்னத்துக்கு இப்போ நல்லாவே வருது கைஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பனானா கன் வாங்க போகிறேன். பட் எனக்கு ஆக்சுவலி இந்த கன்னாலே செட் ஆகாது கைஸ். எப்போவே பேட் தான். என்னையாது கைஸ், எதுவுமே ஆக மாட்டேங்குது இவனுக்கு. ஐயோ, இதுன்னு இவ்வளோ மோசமாக இருக்குது. சரி, ஓகே, நம்மளுக்கு எப்போவுமே பேட் தான். ஸோ நம்ம பேட்டே யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேமில் பார்த்தாலும் நான் பேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஈவன் ஸ்டீல் பிரெயின் ராட் கூட வச்சுக்கோங்களேன். இந்நேரம் எனக்கு டேஸ்டர் கன் அன்லாக் ஆகிருக்கும். பட் நான் அது யூஸே பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு அது வராது. அடாடாடாடாடாடா, இவனை பாருங்க கைஸ், நம்மளுக்கு இன்னொரு உப்புடப்பா கொடுத்துருக்கான். ஓகே, இந்த கராமா அண்ட் டுல் அதான் நினைக்கிறேன். பட் அதிலே இது சிங்கிள் வெர்ஷன். ஸோ இதை நம்ம வந்துட்டு நல்லா தான் இருக்குது கைஸ். நல்லா நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். நம்ம என்ன தான் டீஸ் பண்ணாலும் காசு தர மாதிரி நல்லா பிரெயின் ராட்ஸ் தரான். ஸோ நம்ம அதையும் போய் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பிளான்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய கொக்கு எலிஃபென்ட்டோலாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரெயின் ராட்லாம் கிடைக்கும் போதே நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு பிரெயின் ராட்லாம் ஏறிக்கும். காசும் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். பிகாஸ் போக போக காசு ரொம்ப தேவைப்படும். கைஸ், ஒரு காலாக வந்திருக்கு. ஒரு காலா நீ எனக்கு சொந்தம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப நல்ல பிரெயின் ராட்ஸே வருது மின்னத்துக்கும். எப்பிக் லெஜெண்ட்ரின்ட்டு அதோ இன்னொரு பாட்டில் மண்டையை வந்துட்டான். சரி, ஓகே, இவனையாவது கொல்ல பார்ப்போம். வேணாண்டா, விட்டுறாதடா, கொண்டுடா, விட்டுறாதடா. ஐயோ, இவன் என்ன போயிட்டு இருக்கான், கொண்டுடா. சாரிடா மங்கூஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டான், அதான் அடித்து கொல்ல முடியல. சரி, ஓகே, ஸோ நம்ம காசுலாம் கலெக்ட் பண்ணிப்போம். இந்த மொக்க பிரெயின் ராட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பிரெயின் ராட்ஸ்லாம் வைக்கலாம். பிகாஸ் இவனுங்கெல்லாம் காசு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால நம்ம இந்த நல்ல நல்ல பிரெயின் ராட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கேங்ஸ்டர் ஃபுட்டேரா வெயிட்டு கூட ஆக்சுவலி இது அப்படியே க்ரோவர் கார்டன் மாதிரியே ஃபீல் ஆகுது. பிகாஸ் வெயிட்டோடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா க்ரோவர் கார்டனில் தான் வெயிட் கொடுப்பாங்க. சரி, ஓகேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஓரளவுக்கு
நம்ம பேஸை வந்துட்டு நல்லா மேக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ரேட்டு வந்ததுக்கே நம்ம ஃப்ரெண்டு தான் காரணம். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 உப்பு டப்பா கொடுத்துருக்காரு சாரு. ஆமா மக்களே, அவன் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா அட்லீஸ்ட் ஒரு 2 லைக் அதை போட்டு விடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மக்களே. ஆனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் இந்த லைக்கை தட்டி விட்டுருங்க. ஆமாம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த மாதிரி என்னோட குரூப் ஃப்ரெண்ட்ஸாக டெட் ரெயில்ஸ் 999 இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ஸாக விளையாட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.